தமிழ் நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டிருக்கியான்னு வசந்தி கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் இன்னும் கொடுக்க வேண்டிய பாக்கியம் நிறையவே இருக்குது அப்படின்னு தமிழ்ச்செல்வி இங்கே வசந்தி கிட்ட சொல்ல, வசந்தி இதை கேட்டதும் எந்த பிரச்சனையும் வேணாமா, அமைதியாக இரு தமிழ், நீ படிக்கிறத மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்ல, நான் என் படிப்பை மட்டும் பார்க்கணுன்னா நீங்களும் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும். எனக்காக அந்த வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையும் நீங்கள் போய் பேசி நிற்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதுக்கப்புறமா யாரும் நம்ம வீட்டில் இருக்கவங்க அந்த வீட்டில் போயிட்டு அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்ல, தமிழ் இனிமே உன்னையை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டோன்னு செல்லப்பாண்டி வசந்தின்னு 2 பேருமே எங்கள் தமிழ்ச்செல்விக்கு வாக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. சரின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியும் இருக்காங்க. தமிழ் இப்போ கருப்புக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுமா அப்படின்னு கருப்பு சொல்லும்போது, அதுக்கு இங்கே தமிழ்ச்செல்வி கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அது விஷயமா உங்ககிட்ட நான் பேசலான்னு தான் கால் பண்ணேன்னு சொல்ல, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போது தமிழ்ச்செல்வி கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு அந்த சக்தி அண்ணா இறந்துருப்பாருன்னு எனக்கு தோணலை. ஏன்னா கிடைச்ச பாடி அவருடையது இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, எப்படிம்மா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை, நான் அவர் காலை நல்லாவே பார்த்துருக்கேன். அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போதும் அவருடைய கால்களில் பித்த வெடிப்பு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சக்தி அண்ணையோடைய காலில் அப்படி எதுவுமே இருக்காது. ஒரு நாள் ஜெனி அவருக்கு முள்ளு குத்திடுச்சுன்னு சொல்லி காலில் முள் எடுக்கும்போது நான் அதை பார்த்தேன். அப்போ அவர் காலை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பித்த வெடிப்புன்னு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இதுலையும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சந்தேகம் தான் எனக்கு வந்தது. ஆனால் அதையும் டாக்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்க விடவே செய்யலை. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட்டில் வேறு ஏதோ இருக்குது. அந்த ரிப்போர்ட் இங்கே சக்தி அண்ணாவுடையது இல்லைன்றது தெளிவாகவே தெரியுது. சக்தி அண்ணா உயிரோடு தான் இருக்கணும். முதல்ல அந்த பாடி அவருடையது இல்லைன்றதை நிரூபித்தாலே போதும், மாமாவை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, சரிம்மா தங்கச்சி, இந்த விஷயத்தை பற்றி நான் சேதுகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு போன வைக்கிறாங்க. கருப்பு இந்த விஷயத்தை சேதுவை பார்த்துட்டு பேசுகிறாங்க. சேது, ஒரு முக்கியமான விஷயம்யா, அந்த தமிழ் எனக்கு தான் ஃபோன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல, அவள் எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணா? நேற்று நைட்டு கண்டபடி இங்கே ஃபோன் பேசிட்டு இப்போ எதுக்கு என்ன காரணத்துக்காக ஃபோன் பண்ணா? அவள் ஃபோனெல்லாம் நீங்கள் எதுக்கு எடுத்து பேசுகிறீங்கன்னு சேது சொல்ல, ஒரு முக்கியமான விஷயம்யா அப்படின்னு அங்கே சேதுக்கிட்ட எங்கள் கருப்பு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், தமிழ்ச்செல்வி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல, உனக்கும் இதே சந்தேகம் தான், தமிழுக்கும் இதே சந்தேகம் தான் இருக்குது. இறந்து போனது சக்தியே இல்லைன்னு தமிழ்ச்செல்வியும் சொல்லுதுப்பா. தமிழ்ச்செல்வி சொன்ன சில விஷயங்களை குறிப்பிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க கருப்பு. இதை கேட்ட உடனேயே இங்கே சேதுவுக்கும் எனக்கும் அதே சந்தேகம் தான் மாமா இருக்குது. ஆனால் நாம் அந்த டாக்டரை பார்த்து பேசும்போது அவர் கரெக்டாக அந்த விஷயத்த சொன்னாரே, மரபணுவிலேருந்து எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டப்போ அது சக்தியுடையது தானே தெளிவாக சொன்னாரே அப்படின்னு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. சேது சொன்னதுப்போ அதுக்கு கருப்பு சொல்கிறாங்க, இப்போது உனக்கு வந்து அதே சந்தேகம் தமிழுக்கு வந்திருக்கு. ஆனால் தமிழ்ச்செல்வி அதை எக்ஸ்ட்ராவே இங்கே பார்த்துட்டும் சொல்லுதுப்பா. அந்த பிள்ளை சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குன்னு தான் தோணுது. ஏன் கிடைச்ச பாடி வேறு யாரோ ஒருத்தவங்களுடைய இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படி மாமா, டாக்டர் பொய் சொல்லுவாங்களா என்ன அப்படின்னு இங்கே செய்தி கேட்க, ஆமாய்யா, அவங்க பொய் சொல்கிறதுலையும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி கருப்பு சொன்ன உடனேயே சேதுவுக்கும் மனசு முழுக்க அதே யோசனையாகவே இருக்குது. இப்போ எப்படி மாமா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்க, நாம் அந்த டாக்டரை போய் பார்த்து பேசுவோம் அப்படின்னு இங்கே கருப்பு சொல்கிறாங்க. கருப்பு சொன்ன உடனேயே சேதுவுமே சரி, அப்போ நம்ம பார்த்து பேசிட வேண்டியதான்ற ஒரு முடிவோடு அவங்க இங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. சேதுவும் கருப்புவும் இந்த டாக்டரை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அதே இங்கே கல்லூரியில் தான் தமிழ்ச்செல்வி படிச்சுட்ருக்கேன். சேதுவும் அந்த கருப்பும் வந்து அந்த டாக்டரை மீட் பண்ண வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு டாக்டர் கேட்க, நீங்கள் தானே இங்கே சக்தியுடைய கேஸ் ஃபைலை வச்சுருக்க அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் தானே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதை இதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அந்த கொலை விஷயத்தில் எங்கள் அப்பா சம்மந்தப்பட்டிருக்காரு. எங்கள் அப்பா தான் இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காரு. ஆனால் இறந்து போனது சக்தியே இல்லைன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே நீங்கள் இதை பற்றி தான் விசாரிச்சிட்டிங்கள, போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுலேருந்து டிஎன்ஏ டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே எங்கே சரிவர கவனித்து பார்த்தாச்சு, அதில் எல்லாமே மேட்ச் ஆகுது. இதுக்கப்புறம் வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு புதுசாக சந்தேகம் வந்திருக்கே, அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு நாங்களும் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு அங்கே செய்தி கேட்க, அதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது, அது அந்த பொண்ணு அந்த ஜெனிக்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே
அங்கே நின்றுட்டுருக்க சேதுவும் கருப்பும் அவர் அப்படியே நேக்கா உள்ளே இழுத்துட்டு போக, என்ன பண்ணுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு பதட்டப்படுறாரு டாக்டரும். மாமா, இங்கே அந்த ரிப்போர்ட் இங்கே தான் இருக்கும், அதை முதல்ல தேடி எடுங்கன்னு சொல்ல எல்லாத்தையும் களைச்சி தூக்கி வீசவும் செய்கிறாங்க கருப்பு. அந்த ரிப்போர்ட்டை எங்கள் சேது கண்ண முன்னாடியே எடுக்கவும் செஞ்சிடறாங்க கருப்பும். டேபிளில் தான் இருந்திருக்கு. அதை எடுத்ததுக்கு பிறகு இதோ இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும் செய்கிறாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு இல்லவே இல்லைன்னு சொல்கிறீங்க, அதை ஜெனிகிட்ட ஒப்படைச்சிட்டதா வேற சொல்கிறீங்க. எதுக்காக இந்த பொய், யார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த பொய் பித்தலாட்டத்துக்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா, இல்லை எங்கள் அப்பா ஜெயில் தானே அனுபவிக்கிறாரு, அப்போது அவர் கொலை பண்ணிட்டாருன்னு அவர் ஜெயிலுக்கு போயிருக்கப்போ அவர் கூட நானும் போகிறதுல ஒன்றும் தப்பில்லை, மாமா அந்த கத்தி எடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு பதட்டப்படுறாங்க அந்த டாக்டரும். ஆமாம், உண்மையிலேயே செத்து போனது சக்தி கிடையாது, சக்தியுடைய உடம்புக்காக என்னை தேடி வந்தவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்ல, எவங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீதிமானுடைய ஆட்களும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே சேதுவுக்கும் கருப்புக்கும் பெரிய அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே தகைச்சு போய் நிற்க, ஆமாம் அந்த உடம்பு மாதிரி எங்களுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டாங்க. ஏற்கனவே ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஒருத்தருடைய உடம்பை தான் நாங்கள் அவங்களுக்கு ஒப்படைச்சோம். ஆனால் அவங்க இந்த தலையை மட்டும் துண்டிச்சிட்டாங்க. தலை துண்டிக்கப்பட்ட பிறகு தான் அந்த உடம்பை காட்டுப்பகுதியில் போட்டு இது சக்தியோடைய உடல்னு சொல்லி எல்லாருமே நம்ப வச்சாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட எங்கள் இடத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டது, அது சக்தி கிடையாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் செய்ய, இதை கேட்ட உடனேயே இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த உண்மையை கோர்ட்டில் வந்து சொல்ல முடியுமா, ஏன்னா இன்றைக்கி எங்கள் அப்பாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவருக்கு தண்டனை கிடைக்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உண்மையை இங்கே கோர்ட்டில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நிச்சயமாக சொல்கிறேன், ஆனால் என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கெஞ்சவும் செய்கிறாரு. உடனே இங்கேருந்து கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. கரெக்டாக சேது அதுக்கப்புறம் கருப்பு 2 பேரும் இந்த டாக்டரை கூட்டிகிட்டு நேராக அந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கோர்ட்டில் வச்சுட்டு இந்த டாக்டரை பார்த்ததுமே நீதிமானுக்கு வந்துட்டு பயங்கர ஷாக்காக இருக்குது. உள்ளே போனதுக்கு பிறகு இங்கே விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நீதிபதியும். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த சக்தியை கொலை பண்ணது இவர் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் வந்துட்டு அது எல்லாத்தையுமே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோங்கய்யா, இவர் அங்கே போனதுக்கான ஒரு சாட்சி ஆதாரம்னு எல்லாமே கிடைக்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட உடனே இல்லை சார் அப்படின்னு சேது கத்துறாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்கன்னு சொல்லும்போது சேது போய் நிற்க, இதோ இவர் தான் அந்த சக்தியோடைய உடம்பை உடற்கூறாய்வு செஞ்ச டாக்டர், இவர்கிட்ட நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்ல, இவர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்த்தரப்பு வைக்கலிங்க கேள்வி கேட்க, விசாரிக்கிறதுக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே இருக்கு, நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு நீதிபதியை பார்த்து சொல்லும்போது உடனே நீதிபதியும் விஷயத்தை சொல்லுங்கன்னு டாக்டரை பார்த்து கேட்க, என்ன மன்னிச்சிருங்க, அந்த இறந்து போனது சக்தியே கிடையாது அப்படின்ற உண்மையை எல்லாரும் முன்னாடி போட்டு உடைக்கிறாங்க. என்னைய தேடி எனக்கு பணம் கொடுத்ததுனால தான் உதவியை நான் அவங்களுக்கு செஞ்சேன். இங்கே ஏற்கனவே என்கிட்ட இருந்த ஒரு உடம்பை தான் நான் அவங்களுக்கு கொடுக்க செஞ்சேன். அதை தான் அவங்க காட்டுப்பகுதியில் போட்டு சக்தின்னு எல்லாருமே நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் இறந்து போனது சக்தி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு டாக்டர் தொழிலில் இருந்துக்கிட்டு இப்படி அநியாயத்துக்கு துணை போகலாமா? மக்கள் பல பேர் உங்களை நம்பி உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தானே அவங்க எல்லாருமே தேடி வராங்க. ஆனால் நீங்கள் பணத்துக்காக எதையுமே செய்யக்கூடியவங்கன்னா அப்புறம் எப்படி மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும்? ஏற்கனவே எங்கள் சொசைட்டியில் டாக்டருக்கும் சரி போலீஸ்க்கும் சரி இங்கே பெரிய நல்ல பேர் இருக்குல்ல, அதை நீங்கள் இன்னும் கெடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டமும் செய்கிறாங்க. உயிரை காப்பாற்றுறது கடவுள் மட்டும் இல்லை, டாக்டரும் கூட தான். ஆனால் அந்த டாக்டர் இப்போ பணம் வசூலிக்கிற ஒரு இடமாவும் மாறிக்கிட்டு இருக்கு. கல்வியிலேருந்து இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்குமே இப்போ எல்லா இடமும் வியாபாரமாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கேற்றது போல் நீங்கள் கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு துணை போயிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனை வழங்காமல் இருக்க முடியாது. ஒரு கொலைக்கு, அதாவது கொலை செய்யப்பட்டவர் சக்தி தானு சொல்லி நீங்கள் ஒரு உடம்பு ஒப்படைச்சிருக்கீங்கன்னா இது போன்ற இன்னும் எத்தனை தவறுகளை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. முதல்ல இவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இவருக்கு தேவை 15 நாள் ரிமாண்ட். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இவர் இது மாதிரி எத்தனை தவறுகளை செஞ்சுருக்காருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். போலீஸ்க்கு வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த டாக்டரை தரதரன்னு இழுத்துட்டு போகவும் செய்ய, சார் இப்போவாது நாங்கள் சொல்கிறத நம்பினீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதிர்த்தரப்பு வைக்கலும் இங்கே ராஜாங்கத்துக்கு எதிராகவே பேசுகிறாங்க. இவங்களே ஆள் செட் பண்ணுவாங்களாம், இவங்களே இதை வந்துட்டு இங்கே கோர்ட்டில் வந்துட்டு சொல்லி தப்பாவை காப்பாற்றணும்னு நினைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இந்த ரிப்போர்ட்டை நீங்களே வாங்கி படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி ஜெனியை கூட்டிகிட்டு நேராக கோர்ட்டுக்கும் வந்துடுறாங்க. கோர்ட்டில் வச்சுட்டு அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட நான் ஃபைலை படிக்கும்போது, இங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறதான் உண்மை, அந்த கேஸில் இருக்க எதுவுமே இங்கே எதோடையும் ஒத்து போகவே இல்லைன்னு சொல்லும்போது, நீங்கள் தானமா கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு அங்கே கேட்கவும் செய்கிறாங்க வைக்கலும் இங்கே ஜெனியை. ஆமாம், அதை பார்க்கும்போது எனக்கு சக்தி மாதிரி தெரிஞ்சது. நான் பல மனக்குழப்பத்தில் இருந்ததுனால தான் அந்த சக்தியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால்
நான் பல மனக்குழப்பத்தில் இருந்ததுனால தான் அது சக்தியாக இருக்குமோன்ற ஒரு எண்ணத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன். சக்தி போட்டிருந்த ரிங்லேருந்து எல்லாமே அந்த உடம்புல இருந்ததுனால தான் அதை நான் அவர்னு கன்ஃபார்ம் பண்ணினேன். இங்கே தமிழ்ச்செல்வி என்னை வந்து பார்த்து பேசினதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போது சக்தி எங்கேயோ உயிரோடு இருக்கான்னு தயவு செஞ்சு அவரை கண்டுபிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனி ரொம்ப அழுகவும் செய்கிறாங்க. தமிழ் அவங்கள வந்துட்டு இங்கே கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கவும் செய்கிறாங்க. கோர்ட்டில் வந்துட்டு இப்போது சக்தி கொலை பண்ணப்படலை அப்படின்றத நிரூபிச்சிடுறாங்க. கொலை பண்ணப்படலை அப்படின்றனாலும் அந்த சக்தி எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்கள் போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆணையம் பிறப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜாங்க வந்துட்டு கொலை பண்ணினதா சொல்லி தானே எங்கள் கோர்ட்டில் வந்துட்டு இவ்வளோ தூரம் விசாரணை போயிட்டுருக்கு. கொலை பண்ணாத இவருக்கு நம்ம ஜாமீன் கொடுக்கலாம். ஒருவேளை உண்மையிலேயே இந்த சக்தி வந்துட்டானா இந்த கேஸ்லேருந்து இந்த ராஜாங்கத்தை விடுதலை பண்ணிடலான்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா ராஜாங்கத்தை கூட்டிகிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. இங்கே சேதுவும் வெளியே வந்த பிறகு கருப்பு கேட்குறாங்க, இப்போ எப்படி சக்தியை கண்டுபிடிக்க போகிறோம்? அதுக்கிடையில் சக்தியை கொலை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்து போயிட்டு இங்கே கருப்பு கேட்க, இல்லை மாமா நான் விட்டுற மாட்டேன், சக்தி இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். நிச்சயமாக அந்த நீதிமான் கிட்டேயோ இல்லை இந்த ஜெனியுடைய அப்பா தாமஸுடைய கஸ்டடியிலே தான் இருக்கணும். நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இங்கே இதுவும் சொல்கிறாங்க. பத்தாத்துக்கு போலீஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க, நீ ஒரு பக்கம் தேடியா செய்துன்னு அங்கே கருப்புன்னு சொல்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் செய்து என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் மனசு வச்சதுனால தானே நம்ம ஐயாவை வெளியே கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்ல அவளை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தமிழ் ஜெனியை கூட்டிகிட்டு பக்கத்தில் வராங்க. அன்னைக்கு அப்பா உங்கள் பேரை சொல்லி பேசினதுனால தான் நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் இறந்து போனது சக்தியே இல்லைன்னு தெரியும் போது அவங்க ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு என் சக்தியை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்னு ஜெனி சொல்லிட்டு அழுக, நீ எதுக்கு கவலைப்படாத, சக்தி கண்டிப்பாக உன்னை தேடி வருவார், நம்பிக்கையோடு இருன்னு எங்கள் தமிழ் சொல்லிட்டு, நீங்கள் கஷ்டப்படுறதை என்னாலையும் பார்த்துட்ருக்க முடியலை, அதனால தான் நானே இந்த முயற்சியை எடுத்தேன். இதுக்கப்புறம் எங்கள் சக்தியை கண்டுபிடிக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்கள் பையனுக்கு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வா ஜெனி போகலான்னு தமிழ்ச்செல்வி ஜெனியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப சேது ராஜாங்கம் கருப்புன்னு 3 பேரும் தமிழையே பார்த்துட்டு இருக்காங்க.